1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போம். தேவன் ஒளியே இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனில் எப்பொழுதும் இருள் என்பதே கிடையாது. அவர் எப்பொழுதுமே ஒளியாய் இருக்கிறார். நம்ம ஒருவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவராயும், நம்மை இருளில் இருந்து வெளியே கொண்டு வருவராயும், நம்மை பிரகாசிக்க செய்கிறவராயும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மிடத்தில் எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும், குற்றங்கள் குறைகள் இருந்தாலும், தேவனிடத்தில் வரும்பொழுது, அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது, நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் மீறுதலையும் எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவன் அதிலிருந்து நம்மை மன்னிக்கிறவராயும், மன்னித்து அதிலிருந்து தூக்கி எடுக்கிறவராயும், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை கழுகுவராயும் சுத்திகரிக்கிறவராயும் இருக்கிறார் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை மனிதருக்குள் இருள் இருக்கலாம், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லி பிரிவினை இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் பார்த்தீர்களானால் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் எப்பொழுதும் நித்திய ஜீவ காலமாக இருக்கிறவராயும், அவரில் ஒருபோதும் இருள் இல்லாததாக இருக்கிறது காணப்படுகிறது. தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் அவர் பிரகாசிக்க செய்கிறவராயும், வெளிச்சத்திலே நடக்க செய்கிறவராயும், இருளை காண செய்யாதவர்களாயும் இருக்கிறார் காணப்படுகிறார். ஆகவே தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசித்து வரும்பொழுது அவரிடத்தில் நீங்கள் வெளிச்சத்தை காண்கிறவர்களாயும் இருப்பீர்கள் காணப்படுவீர்கள். உங்களுக்கு இருள் என்பதே கிடையாது. நீங்கள் வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது இடற மாட்டீர்கள், நீங்கள் தள்ளாடி விழ மாட்டீர்கள். ஆகவே தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள், அண்டிக் கொள்ளுங்கள். தேவனிடத்தில் நீங்கள் சேரும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிச்சமாயும் ஒளியாயும் இருக்கிறார் காணப்படுகிறார். ஆமென்.